நம்ம வீட்டில் இருந்து வெளியில் தூக்கி போடக்கூடிய தேங்காய் தொட்டியை வச்சு ஒரு குறிப்பு சொல்ல போகிறோம். உதடுனுடைய பழைய நிறத்தை அனுசரித்து தான் மாறுமையுடைய கருப்பாக உதடு மாறும் பயன்படுது. அவர்கள் சிவப்பு நிறமாக இருந்து இது வெள்ளையாக இருக்கும்பொழுது அந்த சிவந்த நிறம் வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிறத்தை நம்ம தொட முடியும். வணக்கம் உணவு மருந்தும் நேயர்களே. எப்போதும் போலத்தான் சின்ன சின்ன குறிப்புகள், நீங்கள் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய குறிப்புகளை கொண்டு ஒரு பெருநோய்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். சில முறைகள் சில பேருக்கு பலன் தரும், சில முறைகள் சில பேருக்கு பலன் தராது. சில பேர் அதை ஒழுங்காக கடைப்பிடிப்பவர்கள் அந்த நோயிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. சில பேர்னால அது தொடர்ந்து செய்யாதனால அடுத்த ஒரு ரெசிபிக்கு போயிடுவாங்க, அடுத்த ஒரு மருத்துவத்துக்கு போயிடுவாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்துன்னு போய் அந்த நோயும் மாறாமல் செலவும் அதிகமாகி எப்போதும் போல் அந்த நோயோடு இருக்கிற மாதிரி ஒரு நிலை. கொஞ்சம் பொறுமை என்பது சில ஒரு தொடர்ந்து ஒரு பாகத்தை செய்து பயன்படுத்துவது என்பது இங்கே இன்றியமையாததாக இருக்குது. இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த வெண்குஷ்டத்துக்கு நிறைய குறிப்புகள், நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் ஒன்று ரெண்டு குறிப்புகள்லாம் வேறு சில குறிப்புகள் நிறைய கொடுத்துருக்கோம். அது சில பேர் எனக்கு அது ரொம்ப கசப்பாக இருக்குங்க, சாப்பிட முடியல, அதனால் அதை நிப்பாட்டிட்டேன் அப்படிம்பாங்க. சில பேர் எனக்கு அது கிடைக்கலைங்க, செய்ய முடியலைங்க, அதனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே யோசித்து அடுத்த ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே யோசனை பண்ணி அப்படியே விட்டுறாங்க. அப்போது சரி இன்னைக்கு சொல்லக்கூடிய குறிப்புகள் நம்ம வீட்டில் இருந்து வெளியில் தூக்கி போடக்கூடிய தேங்காய் தொட்டியை வச்சு ஒரு குறிப்பு சொல்ல போகிறோம். நேயர்களே, திரும்பவும் புரிஞ்சுக்கோங்க. இந்த உதடு வெண்மையாக இருப்பவர்களுக்கு இப்போ இந்த வெண்குஷ்டம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக உதடனுடைய நுனிப்பகுதி, அதாவது உதடில் ஆரம்பிக்கும், மூக்குனுடைய ஒரு நுனியில் ஆரம்பிக்கும், பிறப்புறுப்பினுடைய ஆசனவாயினுடைய நுனியில் ஆரம்பிக்கும், நெகக்கண்ணுடைய கால் விரல் கை விரலில் நுனியில் ஆரம்பிக்கும். இது ஒரு நிலை. ஆனால் பொதுவாக இந்த வெண்குஷ்டம் அப்படின்றது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உதட்டில் மட்டுமே இருக்கும். இந்த குறிப்பு அவர்களுக்கானது. இந்த உதடு மட்டும் வெள்ளையாக இருக்குது, அது வெண்குஷ்டமா அப்படின்னு தெரியாத ஒரு நிலையிலையும் சில பேர்த்துக்கு அதி உஷ்ணத்தின் மூலமாக இந்த உதடு வெந்து போன மாதிரி ஒரு வெள்ளை நிறமாக தோற்றுவிச்சிடும். அவங்களுக்கு வேறு எங்கேயுமே நான் சொன்ன மாதிரி ஒரு பிறப்புறுப்புலையோ ஒரு நெகக்கண்லேயோ கண் இமைகள்லையோ காது நுனிலையோ மூக்கு நுனிலையோ எங்கேயுமே இருக்காது. இந்த உதடில் மட்டுமே இந்த தாக்கம் இருக்கும். இந்த உதடில் மட்டும் தாக்கம் இருப்பவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, வெளியில் போகிறது பெண்களுக்கு இருந்ததுன்னா அந்த உதடு மட்டும் இருக்குதுன்னா ஒரு விகாரமாக இருக்கும். அவர்களுக்கான குறிப்பு ஒன்றுமே இல்லை. தேங்காய் தொட்டியை எடுத்துக்கிறீங்க, ஒரு கற்பூரம் வச்சு பற்ற வச்சு விட்டீங்கன்னா கறி ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாம்பலாக்க வேண்டாம். ஒரு கறி ஆனதுக்கப்புறம் அதை ஒரு நீர் தெளிச்சோ அல்லது அதை அணைச்சிடுங்க. அணைச்சிட்டு அந்த கறியை எடுத்துக்கொண்டு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எரிக்கும் பொழுதே 1-2 சிரட்டை தேங்காய் தொட்டி இதை நம்ம கீழே போடுறது தான். இதை ஒன்று பயன்படுத்தலாமா அப்படின்னா ஒரு 4-5 எரித்து கறியை எடுத்து வைத்து கொள்வது புத்திசாலித்தனம். நல்லா கறி எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல பட்டு மாதிரி அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு திரும்பவும் சொல்கிறேன், சில பாகங்கள் சில பேர்த்துக்கு பலன் தந்துடும், சில பேர்த்துக்கு இது ஒரு தாமதமான பலன் தரும். இது நல்லாவே பலன் தரக்கூடிய குறிப்பு, எளிமையான குறிப்பு, வீட்டிலே செய்து கொள்ளக்கூடிய குறிப்பு. இது உதடு வெண்மை அடைபவர்களுக்கு இது வெண்குஷ்டமா அல்லது வேறு ஒரு நிலையா அப்படின்றது ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. வெண்குஷ்டமாக இருந்தாலும் இது சரி பண்ணும். தோல்லெல்லாம் பூசலாமா அப்படின்னா உதட்டுக்கு மட்டுமே இது ரொம்ப பலன் தரக்கூடிய விஷயமா இருக்குது. என்ன செய்கிறோம், நம்ம சொன்ன மாதிரி எரிச்சி எடுத்துக்கிட்டோம், பாட்டில் பத்திரப்படுத்திக்கிட்டோம். என்ன செய்கிறீங்க அப்படின்னா 1 கிராம் அளவு எடுத்து ஒரு பாலில் ஒன்று வாயில் போட்டுட்டு பாலை குடிப்பதோ அல்லது பால்லே கலந்து குடிப்பதோ, இது கறியை சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க, எந்த தேங்கும் பண்ணாது. இதை எடுத்துக்கொள்வது உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறீங்க. இரவு படுக்கும் பொழுது இது ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் இருவருக்குமான இந்த பாதிப்பு உள்ளவர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு குறிப்பு. நேயர்களை புரிஞ்சுக்கணும். இரவு படுக்கும் பொழுது இந்த கறித்தூளை ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு தேங்காய் எண்ணெயில்
நல்லா போட்டு மறுபடியும் ஒரு கல்வமோ அல்லது ஒரு நைஸாக அரைக்கிறதோ இல்லை வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் நீங்கள் பத்திரப்படுத்தினாலும் சரி, அல்லது ஒவ்வொரு நேரமும் தேங்காய் எண்ணெயில் இதை நல்லா கலந்து சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும், சல்பர் இல்லாத எண்ணெயாக இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க, செக்கில் ஆட்டின எண்ணெய் நலம். அப்போது இந்த 1 கிராம் உள்ளுக்குள்ளே பாலில் கலந்து சாப்பிட்றீங்க, அப்படியே சாப்பிட்டு பால் குடிச்சிருக்கிறீங்க, ஏதோ ஒரு முறையில் இரவு இது 2 நேரம், காலையில் 1 கிராம், உணவுக்கு அப்புறமா முன்னாடியே எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் 1 கிராம், இரவு 1 கிராம். இரவு படுக்கும் பொழுது இந்த கலவையை, தேங்காய் எண்ணெயும் இந்த கறித்தூளும் சேர்ந்த ஒரு கலவையை உதடில் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் பூசிக்கொண்டு படுத்துட்டு காலையில் எப்போதும் போல் குளியலுக்கு போவோம், முகங்களும் ஏதோ போய் அதில் தொடச்சி எடுத்து ஏதோ ஒரு முறையில் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் அலுவலில் பார்க்கலாம். இது எத்தனை நாள் ஆகும்? உங்களுடைய ஒரு எப்படி சொல்கிறது, அந்த விட்டமின்ஸ் பற்றாக்குறை, அந்த மெலனின் சொல்லக்கூடிய அந்த நிறமியினுடைய சுரப்பியினுடைய பற்றாக்குறை அனுசரித்து இந்த கறியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் உங்களுக்கு ஒரு பலனை தரக்கூடிய வேலை செய்யும். சில பேர்த்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நாள் 25 நாள்லேயே அவர்களுடைய நிறம் அல்லது ஒரு கிரேவாக அதாவது ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு கருமை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த சரீரத்தினுடைய நிறம் உதடுனுடைய பழைய நிறத்தை அனுசரித்து தான் மாறுமே ஒழிய கருப்பாக உதடு மாறுன்னு பயந்துக்க வேண்டியதில்லை. அவர்கள் சிவப்பு நிறமாக இருந்து இது வெள்ளையாக இருக்கும் பொழுது அந்த சிவந்த நிறம் வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிறத்தை நம்ம தொட முடியும். இது உதடுக்கு மட்டுமானது. உடம்பு முழுக்க இருப்பவர்களுக்கு வேறு குறிப்புகள் சொல்லியிருக்கோம். திரும்பவும் சொல்கிறேன், இது முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு 10 நாளில் ரெடி ஆகும்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஒரு மாதம் இது என்ன செலவாயிர போகுது? 2மே உங்கள் வீட்டில் எப்போதுமே இருக்கும். ஒரு பெரிய மெனக்கட வேண்டிய ஒரு குறிப்பும் கிடையாது சகோதர சகோதரிகள். புரிந்து கொண்டு இதை செய்து பாருங்கள், உறுதியாக உங்களுக்கு நல்ல பலன் தரும்னு சொல்லி நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எப்போதும் போல தான் சித்தர்களுடைய ஆசீர்வாதமும் அடியனுடைய வாழ்த்தும். வணக்கம் நேயர்களே.